இந்த வீடியோ வந்து எர்ணாகுளம் போன அன்னைக்கு தான் எடுத்தது. காலையில தம்பிக்கு எக்ஸாம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல அதாவது நடந்து வர்ற தூரம் தான் ஒரு கோவில் இருந்துச்சு. கேரளா கோவில் ஒரு ஸ்டைலும், தமிழ்நாட்டு கோயில் வேற ஒரு ஸ்டைல். இப்போ இவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு சத்தம்லாம் அது இருந்துச்சு. நானும் தம்பி எல்லாருமே கொஞ்சம் நேரம் பார்த்தோம். சின்ன பசங்க கூட அந்த ட்ரம்ஸ் மணிக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நானு, கிஷோரு, பாப்பா, தம்பி. ஒரு 20 நிமிஷம் மட்டும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட ஃப்ரெண்ட் அமைப்பு எல்லாமே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் நடை அடைச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 9 மணிக்கு போனோம். வெளியே நின்று கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு கிடச்சி. அப்போ பாப்பாட்ட சொன்னேன், இதான் துலாபாரம் அப்படின்னு. அப்போ இந்த பழங்கள்லாம் எதுக்கு வாங்கினா, அப்போ ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே போனோம். இந்த விளக்கு வந்து அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தம்பி நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது. ரொம்ப நாள் ஆச்சு கோவிலுக்கு போய். அப்போ சரி போகலாம் அப்படி. ஃபுல்லாக வந்து மணல் பரப்பி வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து நடக்கிறதுக்கான ஒரு பாதை வந்து இருந்துச்சு. தம்பி வந்து மணலில் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே நடந்தாங்க. நாங்கள் வந்து இந்த வேலையை போய்க்கிருந்தோம். இப்போ இந்த சைடு எல்லாமே இந்த அரண்மனை மனைக்குள்ள ஒரு அமைப்பு வந்து கொடுத்தோம். இந்த கோவிலில் உள்ள ஒரு பிரத்யேகதை என்ன அப்படின்னம்னா, ஒரு ஆமை வந்து படுத்திருக்க மனைக்கு இருக்குது. அது மேலே விளக்கு இருக்குது. அது வரலாறு என்னன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது ஒரு விசித்திரமா இருந்துச்சு. இந்த சைடு இப்போ பார்த்தீங்க அது ஃபுல்லாவே விளக்குகளா இருந்துச்சு. இந்த பாருங்க இந்த ஆமை, அதுக்கு மேல ஒரு விளக்கு. அப்ப இனி எப்பயாவது போக இங்கேயும் அப்படித்தான் இருந்துச்சு. இதுக்கு மேல ஒரு அம்மன் வச்சு அத விளக்கு வச்சிருந்தாங்க. அப்ப நானும், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேர் நடந்துட்டே தம்பி வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான். சாமி கும்பிட்டு வெளியில வீடியோ பிடிச்சா